அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி அழைப்பு ஏற்று உள்ள பேர் வந்ததில். வெள்ளிக்கிழமை ஜனவரி 5 அரணம் திரைப்படம் வந்து வெளியாகுது. மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நிறைய திரையரங்கு கிடைக்கிது. நான் நினச்சேன் திரையரங்கெலாம் கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு நிறைய திரையரங்கு கிடைக்கிது. நாங்கள் தான் எப்படி அதை எடுக்கிறதுன்ற அளவுக்கு இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த தருணத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த வர்ஷா அவர்களுக்கு, அப்புறம் வந்து லகுபரன், அப்புறம் கீர்த்தனா அவருக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒளிப்பதிவு வந்து நிதின் கே ராஜும் இஜே நௌஷத்தும் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் வந்து பிகே பண்ணியிருக்காரு. இசை வந்து சாஜன் மாதவ் பண்ணியிருக்காரு. பாடல்கள் வந்து என்னுடைய தமிழ் திரைப்பட மாணவர்கள் 3 பேர், பாலா, சஹானா, முருகானந்தம் எழுதியிருக்காங்க. ஆர்ட் வந்து பழனி. அப்படி ஒரு நல்ல டெக்னீஷியன் டீம். டிஐ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கார்த்திக், அப்புறம் வந்து தரணிபதி வந்து 5 மிக்சிங்கு. ஓரளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப கலைஞர்களோடு சேர்ந்து ஒரு தரமான ஒரு படமாக அரணம் வந்திருக்கு. அதோட மகிழ்ச்சி என்னென்னா, நிறைய சேலம்லேருந்து எல்லா ஊர்லேருந்துமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அரணம் கொடுங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் தமிழ்நாடு தான் முதல்ல திட்டமிட்டோம். இப்போ வந்து கேரளாவும் படம் வருது, கர்நாடகாவும் வருது. ஸோ அது அடுத்த கட்ட மகிழ்ச்சி. அழைப்பு தானாக வந்தது தான், கர்நாடகாலையும் கேரளாலையும். ஸோ அந்த வகையில் ஒரு சரியான வரவேற்பு இருக்குது. நாளைக்கு வெளியீடு. அதனால் உங்களுடைய ஆதரவுலாம் இந்த தடத்தில் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக அரணம் 5th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள் எல்லாரும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எல்லோரும் தேட்டர் போய் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, இந்த கேள்வி போதும். இல்லை கேள்வி போயிடலாமா? ரைட்டு போயிடலாம். சரி பாருங்க. படத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான், படத்துக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு அடுத்த கட்டம். ஏன்னா இப்போ நம்மள மாதிரியான சின்ன படங்கள் வந்து நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதற்கு வந்து இந்த எழுத்து, ஊடகம், பத்திரிகைகள், குறிப்பாக யூடியூப்லாம் ரொம்ப தேவைப்படுது. அதனால் எந்த வகையில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதற்கான நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யணும். நிறைய பணம் வச்சுருங்க, பெருசாக செய்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை போன்ற பத்திரிகையோட அன்போடு நடந்துகிட்ருக்கோம். அதுக்கு பதிலே தெரியல, கொடுக்கவே இல்லையே நீங்கள்? பதில் கொடுத்தேன் நான். அது ஒரு யூடியூப் சேனலில் தான் கேட்டிருந்தாங்க, பதில் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி விளம்பரம்னாரு. நான் சொன்னேன், அந்த பிரசாந்த் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, பேர் வேறு மாதிரி சொல்கிறீங்க. நான் 2003 பாட்டு எழுதிட்டுருக்கேன். அதனால் 2003 பிரியனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஒரு 500 பாட்டு இருக்குது. இனிமேல் ஒரு விளம்பரம் செஞ்சு ஒன்று செஞ்சு தான் விளம்பரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், இது விளம்பரம் கண்டென்ட் ஆகலாம் தெரிஞ்சுலாம் பேசுகிறது இல்லை. என்ன உண்மையோ என்ன பிரச்சனையோ அதை நம்ம மேலே எடுத்து வைக்கிறோம். அப்படி பார்த்தா நான் சலார் பேசியிருக்கேன், 1800 திரையரங்குக்கு எல்லாமே அவங்க வராங்கன்னு பேசியிருக்கோம். முத்தும் ஆழம் தான் வந்ததை பேசியிருக்கோம். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பிரச்சனையை பேசியிருக்கோம். சின்ன படங்களை வெளிவர முடியாத சிக்கலை பேசியிருக்கோம். எல்லாமே பேசியிருக்கோம். அது அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட், அது அவருக்கு தேவைப்படுது, அதனால் அவர் பேசிட்டு இருக்காப்புல. தாண்டி அவருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது நம்ம. ஏன்னா முதல்ல அவர் எப்படி வந்தார், ரிவ்யூஸ் பண்ணிருந்தார், இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்குறோம்ல. நம்ம ரொம்ப போவோம். இதெல்லாம் இடையில வர்றது. நம்ம காலகட்டத்தில் வந்து இப்படி யூடியூப் ரிவ்யூஸ்னு ஒன்று கிடையாது இல்லையா? பேப்பரில் எழுதணும், அப்புறம் நம்ம தொலைக்காட்சிகளை வந்தோம், இப்போ வந்துட்டுருக்கோம். நம்ம சினிமா என்றைக்குமே இருக்கும். இதெல்லாம் வரும் போகும். அதனால கண்டுக்க தேவையில்லை. சத்தியமாக கிடையாது. யாருமே முதல்ல அப்புறம் ஆரம்பத்துலேருந்து அவரோட கலெக்ஷனை நம்ம பார்த்தாலே தெரியுமே, எந்த வகையில் ரிவ்யூ ஆரம்பித்தார், இப்போ எந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அடுத்து என்ன ரிவ்யூ பண்ணுவார், என்ன மாதிரி போயிட்டுருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. தாண்டி ஒரு தனி மனிதன் ரிவ்யூ பண்ணுறாங்கன்றதை அப்படியே கருத்தாக தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒரு அமைப்புள்ள ஒரு ஊடகம் பேசுதுன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும். ஒரு எழுத்த பத்திரிகை ஆகட்டும், இல்லை உங்களை போன்ற ஊடகங்கள் வந்து கருத்து வைக்கிறீங்கன்னா ஒரு சமூக பார்வை இருக்கும். ஆளாளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு இன்றைக்கி பேச முடியுது இல்லைங்களா? அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அது நல்லது சொன்னாலும் எடுத்துக்க தேவையில்லை, கெட்டது சொன்னாலும் எடுத்துக்க தேவையில்லை. அப்படி தான் எடுத்துக்கிறது. நான் அதை வந்து ஒரு தனி மனித கருத்தாக தான் பார்க்குறேன். தனியாக ஒருத்தர் படம் பார்த்துட்டு வந்து இப்படி இருக்குங்கன்னு சொன்னால் எப்படி எடுத்துப்போமோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸ்க்ரீன் இப்போ எனக்கு தெரிஞ்சு 200 ஸ்க்ரீன் மேலே இருக்குது சார். இப்போ நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நிறையா வருது, நிறைய பேர் தர்றாங்க, பெரிய பெரிய திரையரங்கள் வருது, எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கே புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு பாதி இதில். ஸோ நாங்கள் தான் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். நிறைய நல்ல மரியாதை இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருக்குது. நல்லா நேற்று ஒரு படம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. சரி, அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா டிஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு டியூப் மாதிரி அது ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே. ஸோ அவங்க வந்து படத்தை 20 நிமிஷம் வந்து கட் பண்ணி போட்டாங்க. ஃபஸ்ட்டு நாளே வந்து எங்கள் படத்துடைய எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அதனால் எங்கள் படம் வந்து ப்ரொடியூசர் வந்து ரூம் போட்டு அழுதுட்டு இருக்காரு, விமர்சனம் தவறாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அதே மாதிரியான இது சம்பவத்துக்கு ஆளாக அதாவது நேற்று வந்து ஒரு புரியல சார். எனக்கு வந்து ஒரு சின்ன படம் வைக்குது. ரைட்டு சார். அந்த படம் வந்து காசு கட்டி ஒரு ப்ரொஜெக்டில் வெளியில் அனுப்புவாங்களா கியூப் மூலம். ஆமாம் சார், ஆமாம். அந்த மாதிரி டிஜிஆர் அப்படின்ற கம்பெனி மூலமா அவங்க பண்ணுறாங்க. ஓகே சார். அப்படி போடும்போது ஃபர்ஸ்ட் ஷோவில் 20 நிமிஷம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஓகே. கேட்டால் இவங்க விளக்கம் கேட்டால் டெக்னிக்கல் மிஸ்டேக்ன்றாங்க. சரி. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூக்களில் நீங்கள் மாட்ட போகிறீங்க, முன்னாடியே செக் பண்ணிட்டீங்களா? நான்லாம் பார்த்துட்டேன் சார். அப்படி மாட்டினா நானும் விடவே மாட்டேன். அது எப்படி கட் பண்ணுவாங்க சார்?
நம்ம படம் நம்ம போராடி ஒரு ஷாட் எடுக்கிறதுக்குள்ளே மழை வருமா வராதா, வெயில் வருமா வராதான்னு போராடி ஆர்டிஸ்ட்டை நடிக்க வச்சு நம்ம நினைக்கிற அந்த 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுக்குள்ளே சாகணும். அதை எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணுறதுல பிரச்சனை, இன்னொரு ஆர்டிஸ்ட் கொடுக்கணும். எனக்கு ஆக்சுவலாக சரியாக என்னன்னு தெரியல சார். ஆனால் அவர் ஒழுங்கான ஆர்டிஸ்ட் கொடுத்து உள்ள டெக்னிக்கல் ப்ராப்ளம்னா அவர் திருப்பி ஆர்டிஸ்ட் கொடுத்துருக்கலாமே. அவர்கிட்ட அந்த முதல் ஆர்டிஸ்ட் இருந்ததுன்னா கொடுத்துருக்கலாம். அவர் அனுமதிக்காமல் எப்படி சார் மாஸ்டிங் போகாதே சார். அப்போ மாஸ்டிங் காப்பி அவர் பார்க்கணுமே. இப்போ நான் போய் மாஸ்டிங் பார்த்தேன் நேற்று 3 மணி, நேற்று தூங்கவே இல்லை. ஒரே ஒரு ஷாட்டில் வந்து எங்களுக்கு சின்ன கரெக்ஷன் திருப்பி போனோம் நாங்கள் கியூபுக்கு. நம்ம அனுமதி இல்லாமல் வெளியே வரக்கூடாது சார் படம். அது எப்படி சென்சார் கட் பண்ணுறாங்களா, அது நியாயம். அரசாங்கம் ஒரு விஷயத்தை கட் பண்ணுது. நம்ம என்ன ஃபுட்டேஜ் கொடுக்குறோமோ அதை போடுறது தான் அவங்க வேலை. அதெல்லாம் அது யாரும் கை வைக்கிறதுலாம் அனுமதி இல்லை சார். அப்படி இருந்தால் அது அனுமதி கிடையாது. உங்களுடைய ஆடியோவில் வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வரலை, இவ்வளோ வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன், ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, ஓப்பனாகவே சொல்கிறீங்க. இப்பவும் அந்த வலி வேதனை இருக்காது. வலி வேதனை இல்லை, நான் சொன்னேன் சின்ன புள்ளிகள் சேர்ந்து தானே பெரிய புள்ளின்னு. நான் இருக்கிற யதார்த்தத்தை சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம பழகிட்டு வரலாங்க. 20 வருஷமாக இதில் தானே இருக்கோம். புதுசாக வந்தால் தான் அதுக்கு ஐயோ வரலையேன்னலாம் தெரியும். ப்ரிப்பேராக இருந்தோம். இல்லை நான் ஓவராலாக தான், இப்படி ஒருத்தர் நம்ம தனிப்பட்டு சொல்ல முடியாது. நான் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கோம், நான் ஒரு 40 இசையம் பாட வேலை பார்த்துருக்கோம், 40 இயக்குனர் வேலை பார்த்துருக்கோம். நம்ம மனதார சில பேரை கூப்பிடுவோம் இல்லைங்களா, அப்படி கூப்பிட்டது தான். அது வராது அவங்க இஷ்டம். நான் தான் வார்த்தை சொன்னேன். சரி இன்றைக்கி சின்ன புள்ளி தான் சேர்ந்தா நாளைக்கு பெரிய புள்ளி ஆகிறத நம்ம நோக்கி போவோம்னு நான் போயிட்டேன். அவ்வளோதான். அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மேடையில் நான் வருவேன்டா. சரி, இப்போ அந்த அழுத்தம் வந்து குறைஞ்சிருச்சா இல்லை இன்னமும் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க? இல்லை எப்பவுமே இந்த பாலிடிக்ஸ் காமெடிங்க எதுவுமே நேராக இருக்காது. எதையுமே நேரடியாக மூஞ்சிக்கு நேராக செய்யவே மாட்டாங்க. அப்படி செஞ்சுட்டா தான் சினிமா நம்ம வேறு மாதிரி கொண்டு போயிடலாம். நேராகவே கிடையாது. இது எல்லாமே சுற்றி தான் நடக்கிற விஷயமா இருக்கும். அதனால் அதெல்லாம் இருக்க தான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும். என்ன சொல்கிறது, இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 அழைப்புகள் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கிட்ட தான் வந்துச்சு எனக்கு. சார் கரெக்டாக பேசுங்க சார், ஏன் வழி சார் எவ்வளோ பாருங்கள். அப்போ ஒரு 10-20 பேர் வேறு மாதிரி பேசினாலும் 50-60 பேர் அப்போ எல்லாருமே இந்த மனநிலையில் இந்த பிரச்சனையில் இருக்காங்க. ஆனால் யார் பேசுகிறது, வெளியே பேசிக்கலாம், மேடையிலேருந்து யார் பேசுறதுன்ற பயம் இருந்தது இல்லை. பேசணுன்னு எனக்கு அவ்வளோ நல்ல வாழ்த்துக்கள்லாம் கிடச்சிதுன்னு சொல்லுவேன். நான் கேட்டேன். ஒரு படம் வந்து போன வாரத்தில் வந்துருக்கு. அதில் ஒரு மூவி கூட தேட்டரில் 10% ஓடலை. இது வந்து கேரேஜ் ரெக்கார்ட் இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? 9 படமே சார்காசம் இல்லாத ஒரு சரி இல்லை சார், எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். இது கொஞ்சம் நான் பழசுக்கு போகணும் சார். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் ஒன்று. நம்ம மக்களை குறைய சொல்லக்கூடாது சார். நம்ம ஒரு 3 படம் 4 படம்னா பரவாயில்ல. அவங்களுக்கு போஸ்டர் பார்த்தே டேட் ஆடுவாங்க. இப்போ 10 படம் நான் வரல சார், நான் போன வாரம் வரவே இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 18 இசைகள் வச்சு 22 வரதா இருந்தோம். 22 மழையாக இருக்குன்னு மோகன் மேடையில் சொன்னாப்புல ரைட்டுன்னு பேசணும். எங்களுக்கும் அது சரியாக அறிவுத்ரா சாரும் சொன்னார். சரின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு 29 நாங்கள் வரவே இல்லையே. அடுத்த வாரம் வந்திருக்கலாமே. ஏன்னா தெரியும் 29 இப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இதுக்குள்ளே அரணம் வந்ததுன்னா வேலைக்கு ஆகாது, தனியாக வரும். இப்போ பாருங்கள் இந்த வாரம் ஒரு 2-3 படம் தான் இருக்குது. அப்போ நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு சார். இந்த சூழலை பார்த்து நம்மளும் ஒரு வாரம், இப்போ படம் எடுக்கிறது 2 வருஷம் 3 வருஷம் உட்காரோம் இல்லைங்களா. அப்போ ஒரு வாரம் 2 வாரம் நமக்கான சூழலை பார்த்தா வர வேண்டியிருக்கு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். நம்ம ஒரே நேரத்தில் ஒரு 10 படத்தை கொண்டு போய் கொடுத்தா எப்படி போய் பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் வருது இல்லைங்களா. அது ஒரு விஷயம் இருக்குதான். தாண்டி நம்ம தான் தெரியுமே, சேதுலாம் கிருஷ்ணவேணி தேட்டரில் போட்டு படம் சும்மா ஹோல்டு பண்ணி மக்கள் போய் பேசி ஒரு வாரம் கழிச்சு பிக்கப் ஆச்சு இல்லை. இன்றைக்கி 2வது நாள் படம் தேட்டரில் இருக்காது. எனக்கே தெரியாது. இப்போ அரணம் போட்டிருக்காங்கல்ல, ஒருவேளை ஷோ இல்லைன்னா இப்போ நானே போய் பார்த்தேன்னா தேட்டரில் இருக்கா இல்லைன்னு எனக்கே தெரியாது. அதை ஹோல்டு பண்ண வைக்கணும் இல்லையா. தேட்டரில் இருந்து அப்புறம் மக்களுக்கு இதை நல்லா இருக்குப்பான்னு மவுத்தாக போய் பார்க்குறதுக்கான நேரம் இல்லை சார். வட்டார வழக்கெலாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. வருத்தம் தான். இப்போ இருக்கணும்ல சார். இப்போ நான் சொல்கிறேன்ல சார், நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இப்படி மக்கள் சொல்லி அப்படியே வட்டார வழக்கு நல்லா இருக்கா, நாளைக்கு போகும்போது அங்கே ஸ்க்ரீன் இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷோ காலையில் 10 மணி 12 மணிக்கு ஒரு புது படத்துக்கு கொடுத்தா எப்படி சார் போவாங்க? மக்கள் பார்த்தாங்கன்னா 6 மணி பார்ப்பாங்க, 10 மணி பார்ப்பாங்க. ஒன்று நமக்கு ஃபுல் ஷோ இருந்தால் பரவாயில்ல, கரெக்டுங்களா. இப்போ ஃபுல் ஷோ தேட்டர் கிடையாது நமக்கு. கிடைக்கிறதுலாம் காலையில். இப்போ எனக்கே 12 மணிக்கு போட்டிருக்காங்க. காலையில் 12 மணிக்கு ஆஃபீஸ் போவாங்களா, அரணம் படம் பெரிய படம் பண்ண வருவாங்களா, எனக்கே தெரிஞ்சு போச்சு. ஒரு 10 மணி நைட்டுன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது சிக்கல் தானே சார். இன்னும் அந்த மேடை நான் பார்த்தேன், வட்டார வழக்கு இயக்குனர் பேசினதை. அவர் எவ்வளோ என் பத்திரத்தை வச்சு நான் பண்ணேன்னாரு. கஷ்டமாக இருக்குது. நல்ல டாக் இருக்குது, ப்ரெஸ்ஸு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க, படம் நல்லா இருக்குன்னு பாருங்களேன். ஹோல்டு பண்ணணும். இப்போ நம்ம அந்த படத்தை நிறுத்தினா இப்போ நம்மளாம் பேசுகிறோம், மக்கள் நல்லா இருக்கான்ப்பா போகலான்னு ஒரு 2 நாள் கழிச்சு போகும்போது அந்த ஒரு ஷோ அங்கே இருக்காது. அதுதான் சார் பிரச்சனை. இந்த திரையரங்குமே சில நேரங்களில் வந்து தேட்டரில் 10 பேர் வந்து இந்த படம் போடலை, இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே மாற்றி விடுறாங்க. ஆமாம் சார், அது ரொம்ப வருத்தம். ஏன்னா அது நம்ம பேசுகிற அஃபிஷியலாக கிடாவோட இயக்குனர் பதிவு செஞ்சுருந்தார். அதை நான் கூட எடுத்து எல்லாருக்கும் பகிர்ந்திருந்தேன். 10 பேர் இருந்தால் தான் படம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. போன 2 பேர் அந்த 10 டிக்கெட் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி 10 டிக்கெட் தானே எடுக்கிறேங்கும் போது அப்பையும் கூட இல்லை 10 பேர் வந்தால் தான் போடுன்னு அனுப்புகிறாங்க.
அவர் திருப்பி இன்னொரு 8 பேர் போகும்போது கேட்டாங்க, கெஞ்சுறாரு அவர். பிரச்சனை அதான் சார், பார்க்கணும்ல. மக்கள் 10 பேர் வரதே பெரிய விஷயம் சார். இன்றைக்கி கிடா மாதிரியான ஒரு படத்துக்கு இப்போ இந்த 10 பேர் பார்த்து வெளியே போய் சொல்லி ஒரு 20 பேர் ஆகும், 30 பேர் ஆகும். நம்ம வரவங்களெல்லாம் வெட்டி அனுப்பிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ என்ன ஷோ கேன்சல் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு என்ன லாபம், நமக்கு என்ன லாபம்? அந்த டைரக்டர் தான் இப்போ ஸ்க்ரீன் லாபம் போச்சு. ஒருவேளை இதை பார்த்துட்டு அந்த 10 பேர் போய் பேசி மதுரை சர்க்கிள் அந்த படம் போயிருக்கும்ல. நம்ம அதுக்கான ஹோல்டு கொடுத்து தான் சார் ஆகணும். இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நீ ஒரு வாரத்துக்கு டிக்கெட்டை வாங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு நீ வந்து தேட்டரே வாடகை எடுன்றாங்க. அது சாத்தியமா சார்? எப்படி நம்மளால் வந்து தேட்டரை இப்போ 200 300 தேட்டரை வாடகை எடுத்து ஓட்டுற அளவுக்கு நம்ம இருக்கோமா? பெரிய படங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போ 2 வாரம் 3 வாரம் கூட ஓடாத படம் நிற்கிது, நம்மளே பார்க்குறோம். இப்போ வட்டாரளவு ஓடி இருக்கணும் சார். என்ன கேட்டிங்கன்னா வட்டாரளவு ஓடி இருக்கணும், கிடா ஓடி இருக்கணும். நம்ம கடமையாக நினைக்கிறேன் நான். முன்னாடி யூடியூப் வியூவர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு சில ஸ்டார்காஸ்ட் மூவியை மட்டும்தான் பேசுகிறாங்க, ஸ்டார்காஸ்ட் மூவியை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான மூவிக்கு ஒரு ரிவ்யூ கூட குறைஞ்சபட்சம் வர மாட்டேங்கிறாங்க. அது எல்லா முன்னாடி வியூவர்ஸும் அப்படி தான். இதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? இது ப்ரொமோஷன் வந்து அவங்களுக்கு சார், இப்போ வரதுக்கு கிடையாது. இப்போ நம்ம அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தனுஷ்க்கு விஜய்க்கு எல்லாம் அவார்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கொடுத்தா தானே அவங்க வந்துடுவாங்கல்ல. நமக்கு தெரியும் இந்த ஒரு சேனலில் வந்து அவார்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு கொடுத்தா இவங்க வர வைக்கிறதுக்காக அவார்டு கொடுக்குற நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்தானே இருக்கோம். அப்படி தான் இந்த பெரிய ஹீரோஸை பெரிய படங்களை ப்ரொமோட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது. யார் நடத்திக்கிறாங்களோ அவங்களுக்கான ப்ரொமோஷன் தான். சின்ன படத்தையே பண்ணணும். அந்த கலை மீதான கொலை தான் வழி. அதை தான் நான் ஆடியோ லான்ச்சில் பேசினதெல்லாம் எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். ஒரு படைப்பை பற்றி பேசுகிறோன்னா அது சின்ன படமோ பெரிய படமோ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம் சார். அது தனி மனித உரிமை. அதெல்லாம் நம்ம பதிலே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் சொன்னது தான், இவரை பற்றி பேசினா ஒரு 1,00,000 பேர் பார்ப்பானா அதை பேசுவோம். இந்த படத்தை சீண்ட மாட்டானா, அது நல்ல படமாக இருந்தாலும் நம்ம சீண்ட வேணான்ற போது அது வழி தான். அது நம்ம அது கொலை தான், ஒரு கலைக்கான கொலை அது. கமலஹாசன் வந்து அவருடைய தனியாக நிகழ்ச்சி நடத்துகிறாருல பிக் பாஸ், அதில் சொல்லியிருக்காரு சின்ன படங்கள் தான் வந்து திரைத்துறையை வாழ வைக்குது, நானும் சின்ன படங்கள் தான் வந்தேன்னு. அவர் சின்ன படங்களில் கண்டென்ட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க சார், இதை எப்படி பார்க்குறீங்க? திரையரங்கம் தாண்டி கண்டென்ட் வேணுன்றாங்க, ஆனால் திரையரங்கும் இப்போ கிடைக்க மாட்டேது, திரையரங்கில் கூட்டம் வரலன்றதால அதை தூக்கிடுறாங்களா? இதை பற்றி ரொம்ப சிம்பிள் சார். இப்போ அவர் சொன்ன ஒரு பதிவு நம்ம பேசினது போட்டிருந்தோம். நம்ம 12ஆம் தேதி பேசினதை வந்து அவர் 24 பேசியிருந்தார். நாங்கள் அதை எடுத்து கட் பண்ணி நான் பசங்க போட்டிருந்தாங்க. இந்த 300 கோடி 400 கோடி படத்தை ஏன் பார்க்குறீங்க, பொங்கல் போட்டால் பொங்கலே சாப்பிட்டு போவீங்களா, வேறு பார்க்க மாட்டீங்களான்ற சொல்லியிருந்தார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம பேசின விஷயம்னு சொல்லி. சார் சிம்பிள் அதே தான் சார், பிரச்சனை தான். இது நம்ம வந்து சாரி சார் கேள்வி மறந்துட்டேன். இல்லை கமலஹாசனே உங்களுக்கு ஆதரவு பண்ணுறாங்கல்ல, கண்டென்ட் தான் அந்த படம். ரைட் சாரி போயிடுறேன் சார். சார் ரொம்ப சிம்பிள் சார். இப்போ கண்டென்ட் இருந்தாலும் கொண்டு போக வேண்டியிருக்கு சார். இப்போ சித்தார்த்தால் கொண்டு போக முடிஞ்சுது சார் சித்தாவை. நான் அப்படி தான் சொல்லுவேன். சித்தா மாதிரி ஒரு படம் இல்லையா, அதே மாதிரி நல்ல படங்கள் இருந்தது. சித்தார்த் இடிச்சு தள்ளி மோடி அவருக்கு இருக்கிற ஓரளவுக்கு இருக்கக்கூடிய வச்சு போயிட்டார். அதே தான் போர் தொழிலுக்கு நடந்தது. எப்படியோ கொண்டு போய் சேர்த்தாங்க, ஓடிச்சு. போக முடியாதவங்க துயரப்படுறாங்க சார். அதான் இப்போ சின்ன படம் கண்டென்ட் இருந்தால் ஓடும் இல்லை சார். எந்த படமே கண்டென்ட் தான் சார் ஓடும். நமக்கு தெரியும் பெரிய பெரிய உச்ச நடிகர் படம்லாம் 2ஆவது நாள் காற்று வாங்கின படம் இருக்குது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கான். படம் நல்லா இல்லைன்னா அது அந்த ரசிகர்களே போக மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி. அப்படி தான் இன்றைக்கி படங்கள் இருக்குது. ஆனால் அந்த சின்ன படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஓன படம்லாம் எடுத்துக்கங்களேன், அயோத்தியா இருக்கட்டும், டாடாவாகட்டும், அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கைப்பிடி இருந்தது. நான் அப்படி தான் சொல்லுவேன். அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு இருந்தது, பிடிச்சி போனாங்க. எதுவுமே பிடிக்காத கிடா மாட்டிக்கிச்சு. இப்போ நீங்கள் சொன்ன வட்டாரங்களுக்கு மாட்டிக்கிச்சு. ஏன்னா அவரே பத்திரத்தை வச்சு படம் பண்ணுறேன்றார். அவர் எப்படி சார் ப்ரொமோட் பண்ணி கொண்டு போக முடியும், எப்படி போராட முடியும்? ஆனால் வட்டாரங்களுக்கு ஓடி இருந்ததுன்னா அப்போ கமல் சார் சொன்ன விஷயம் நடந்தால் மகிழ்ச்சி எனக்கு.